தெலுங்கானா மாநிலம் நாராயணன்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சிங்கம்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள இந்த ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவில் ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் பல அதிசயங்களை கொண்டது. மகாபாரத காலத்தைச் சேர்ந்த அபிமன்யுவின் பேரனான ஜனமே ஜெய மகாராஜாவால் இந்த கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. தனது முன்னோர்களின் சாபத்தை போக்க அவர் செய்த சர்ப்பயாகத்திற்கு பிறகு இக்கோவிலை நிறுவியதாக வரலாறு கூறுகிறது. பொதுவாக சிறிய அளவில் காணப்படும் சாலிகிராம கற்களுக்கு மத்தியில் இங்குள்ள மூலவர் ஒரு பிரம்மாண்டமான ஒற்றை சாலிகிராம கல்லால் செதுக்கப்பட்டவர் என்பது இதன் தனி சிறப்பு. இந்த விக்கிரகம் பூமியில் நிலைநிறுத்தப்படவில்லை. சிலையின் அடியில் ஒரு மெல்லிய துணியையோ அல்லது காகிதத்தையோ நுழைத்து மறுபக்கம் எடுக்கும் அளவிற்கு இடைவெளி இருப்பதாக கூறப்படுகிறது. இதுவே இதை காற்றில் மிதக்கும் சிலை என்று அழைக்க காரணம். விஷ்ணு பகவான் ஆதிசேஷன் மீது படுத்திருக்கும் அனந்த சயன கோலத்தில் மிக நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் இச்சிலை அமைந்துள்ளது. இந்த தலம் ஹைதராபாத்தில் இருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவிலும் நாராயணன்பேட்டையில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. பழமையான கோவில்களை விரும்புவர்களுக்கும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு மிக சிறந்த இடமாகும். நேபாளத்தின் கண்டகி நதியில் மட்டுமே கிடைக்கும் சாலிகிராம கற்கள் விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுபவை. பொதுவாக இவை சிறிய உருண்டைகளாகவே இருக்கும். ஆனால் இங்கு சுமார் 6 முதல் 8 அடி நீளமுள்ள முழு விக்கிரகமும் சாலிகிராம கல்லால் ஆனது என்பது மிக பெரிய ஆன்மீக அதிசயமாக பார்க்கப்படுகிறது. இந்த விக்கிரகம் தரையோடு ஒட்டாமல் இருப்பதற்கு பின்னால் ஒரு நம்பிக்கையும் உண்டு. இது பூமியின் ஈர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு இறைவனின் சக்தியால் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இதனால்தான் இதற்கு அந்தராக்ஷா, அதாவது ஆகாயத்தில் நிலை பெற்ற என்ற பெயர் வந்தது.